சின்ன வயசுல இருந்த ஒரு ஆசை. ஆசைன்னா பெரிய ஆசை, ஒரு பொருள் மேல. அதான் என் லைஃபோட டார்கெட். ஹலோ guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்றைக்கி வந்து பார்த்திங்கன்னா டே 8 ஆச்சு. ஸோ நேற்று வந்து பார்த்திங்கன்னா நைட் நம்மளோட பைக்கில் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஆயில் போல்ட் வந்து பார்த்திங்கன்னா லூஸ் ஆகிடுச்சு போல். ஸோ ஆயிலெலாம் லீக் ஆகிடுச்சு. ஸோ அன்றைக்கி தான் நம்ம சொன்னாடு. ஸோ இன்றைக்கி தான் இப்போ ஃபுல்லாக திருப்பி ஆயிலெலாம் ரெடி பண்ணாங்க. அது மட்டும் இல்லாமல் சவுதி அரேபியாவுக்கு பார்த்திங்கன்னா நிறைய பேர் வந்துகிட்ருக்கீங்க. டெலிவரி பாய்ஸ் நம்ம இந்தியாவிலேருந்து தமிழ்நாட்டிலேருந்து நிறைய பேர் வாரீங்கன்னு நான் கேள்விப்பட்டேன். ஸோ எங்கள் கம்பெனிக்கு அப்படி வர்றதா இருந்தால் சிப்ஸ் வாங்கிட்டு வாங்க, ஊருக்கு வாங்கிட்டு வாங்க, உங்களுக்கு காசு போட்டு விட்றலாம், ஒன்றும் பிரச்சனை இல்லை. ஸோ வாரீங்க அப்படின்னா எனக்கு இன்ஸ்டாகிராமில் மெசேஜ் பண்ணுங்கள். யாராவது இப்படி சவுதி அரேபியா டெலிவரி ஒர்க் வாரீங்க அப்படின்னா எனக்கு மெசேஜ் பண்ணுங்கள். நான் டீட்டெயில்ஸ் கேட்டுக்கிட்டு நீங்கள் ஃப்ரீயாக இருந்தீங்கன்னா எனக்கு ஒரு 2 kg 3 kgs வாங்கிட்டு வாங்க. ஓகேங்க. சேனலுக்கு யாராவது புதுசாக வந்தீங்கன்னா மறக்காம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி. இப்போ டைம் பார்த்திங்கன்னா 5 o'clock ஆகிடுச்சு. 4:30 வரைக்கும் ரொம்ப லேட்டாக தான் நம்ம கிளம்பிட்டு போகிறதுக்கு. இது 15 பண்ணோம், 15 ஆர்டர் பண்ணுவாங்கன்ட்டே டவுட் தான். பட் இருந்தாலும் முயற்சி பண்ணி பார்ப்போம். நேற்று எவ்வளோ பண்ணியிருந்தோம் அப்படின்னா 18 ஆர்டர் பண்ணியிருந்தோம். சரிங்களா? சரிங்க, நாங்கள் போகலாம். guys, வெல்கம் பேக் டு அவர் சேனல். நான் உங்கள் ரைடர் சூர்யா. ஸோ இன்ட்ரோ கரெக்டாக கொடுக்க முடியல, ஏன்னா பயங்கர வெயில். இப்போ டைம் பார்த்தீங்கன்னா 3:30 ஆக போகுதுங்க. சரிங்களா? 3:30 ஆக போகுது. இப்போ தான் நான் கிளம்புறேன். ஆனால் இன்றைக்கி நான் எத்தனை மணிக்கு எழுந்திரிச்சேன் தெரியுமா? 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். அதுக்கப்புறம் ஒரு சில வீடியோஸ் பார்த்துட்டு இருந்தேன், என்னோடய கேலரியில் உள்ள வீடியோஸ்லாம். அதுக்கப்புறம் எனக்கு பார்த்தீங்கன்னா மைண்ட் சரியில்லை, ஒரு மாதிரி எதையோ யோசித்து அப்புறம் எங்கேயோ போயிட்டு ஓவர் திங்கிங் வாங்கல. ஸோ அந்த மாதிரி ஓவராக திங்க் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அப்புறம் அதுலேருந்து கொஞ்சம் அப்படியே வெளியே வந்தேன். வெளியே வந்து டைமை பார்த்தா 12 o'clock ஆயிடுச்சு. 9 மணிக்கு எழுந்துச்சி ஃபோனை பார்த்தேன். 12 o'clock ஆச்சு. எடிட்டிங் பண்ணலை, வீடியோ அப்லோட் பண்ணலை இன்றைக்கி. ஜஸ்ட் அந்த ஒரு 2-3 வீடியோஸ் பார்த்துக்கிட்டு இருந்தேன். அது என்னோடய மெமரிஸ், அதை பார்த்துக்கிட்டு இருந்தேன். மைண்ட் அப்செட் ஆயிடுச்சு. ஸோ டைமை பார்த்தேன் 12 o'clock ஆயிடுச்சு. அதுக்கப்புறம் எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்லை, சரி போகண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு படுத்துட்டேன். அப்புறம் யோசித்தேன், ரூமில் படுத்து கிடக்கிறதோட சும்மா போனால் ஒரு 10 ஆர்டராது கிடைக்குமே, கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு என்ன நானே காசு வேணும்னு நானே மந்திரத்தை சொல்லிவிட்டு சரி கிளம்புவோம் அப்படின்னு சொல்லிட்டு கிளம்பிட்டேன். அப்படி கிளம்பிடுவோன்னு சொல்லி கிளம்புற டைம் பார்த்தீங்களா 3:30 கிளம்புறேன் இங்கேருந்து. ஸோ ஒன்று, ஆனால் என் மைண்டில் ஒன்று இருக்குது, இனிமேல் அப்படி பண்ணுறதா இருந்தால் நம்மளோட ஓல்டு மெமரிஸை டிலீட் பண்ணிடணும். ஸோ ஓல்டு மெமரிஸ் நம்மக்கிட்ட இருக்க நம்ம தான் பார்த்திங்கன்னா ரொம்ப வீக் ஆகிட்டே இருப்போம். அதை நான் இன்றைக்கி கற்றுக்கிட்டேன். நான் அதை எந்த வீடியோ பார்த்துனா அதை இன்றைக்கி இதாகணும், அந்த வீடியோ டிலீட்டும் பண்ணிட்டேன். ஏன்னா என்ன கஷ்டப்படுத்துகிறதும் காயப்படுத்துகிறதும் நம்ம வச்சுக்கிட்டோன்னு வைங்களேன், நம்ம மேற்கொண்டு கஷ்டப்பட்டுகிட்டே இருப்போம். அதனால் அது வேண்டாம் அப்படின்னு சொல்லி டிலேட் பண்ணிவிட்டு ஆரம்பிச்சிருக்கேன். பார்ப்போம் இது இந்த மந்திரம் எத்தனை நாள் ஒர்க் அவுட் ஆகுது அப்படின்னு. நான் நேற்று ஒரு சொல்லியிருந்தேன், நாளையிலேருந்து ரைடு போகிறதா நினச்சி காலையிலே எந்திரிச்சு காலையிலே கிளம்பணும்னு நினச்சேன். எல்லாம் கரெக்டாக பண்ணேன். காலையில் 9 மணிக்கு எழுந்திரிச்சிட்டேன். 10 மணிக்குள்ளே கிளம்பிடணும்னு நினச்சி சரி ஷார்ட்ஸ் அப்லோட் பண்ணுவோமே அப்படின்னு சொல்லிட்டு ஷார்ட்ஸுக்கு வீடியோ தேடிட்டு இருக்கும். அந்த பழைய வீடியோஸ் பார்த்தேன். அதுதான் நான் பண்ண பெரிய தப்பு. சரி, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. எல்லா நாளும் ஒரே நாள் தான் நடந்து. நேற்று இன்று நாளை நம்ம வீடியோ பார்க்கணுன்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் மட்டும் பண்ணி வச்சுங்க. எல்லாம் கடந்து போகும், மறந்தும் போகும், அதனால் பிரச்சனை இல்லை. வந்து பார்த்திங்கன்னா நான் இருக்கலாம், அந்த 4 முக்கிலேருந்து தண்ணி அடிச்சுட்டே இருக்குது. நான் கொஞ்சம் நேரம் அதை ரசித்து பார்த்துட்டே இருந்தேன். ஏன்னா நல்லா இருந்துச்சு அப்படின்னு பார்த்துட்டே இருந்தேன். அது என்ன மெக்கானிசமில் ஒர்க் ஆகுது அப்படின்னு தெரில. ஏன்னா பூமிக்குள்ளேருந்து வந்து அடிச்சுட்டு ரிட்டன் உள்ளே போயிடும். அதை நான் பார்த்துட்ருக்கேன். அங்கேருந்து தண்ணி என் காலில் பட்டுகிட்டே இருந்திருக்கு. எனக்கு சுத்தமாக தெரியலங்க. ஏன்னா அந்த அளவுக்கு இங்கே ஹீட் அதிகமாக இருக்குது, வெயில் அதிகமாக இருக்குது. அந்த தண்ணி படுறது கூட எனக்கு அந்த ஃபீல் ஆகலை. அந்த தண்ணியும் சூடாக தான் இருக்குது, இருந்தாலும் எனக்கு அந்த தண்ணி படுறது கூட ஃபீல் ஆகலை. நான் என்ன கடைசியில் பின்னாலேருந்து ஒருத்தன் என் பிரதர் அப்படின்னானா என்னென்னு பார்த்தா அவன் காலை காமிக்கான். அப்புறம் தான் காலை பார்க்க காலு ஃபுல்லாக ஈரமாகிட்டே இருக்குது. ஆனால் என்ன இந்த வெயிலுக்கு இது கொஞ்சம் பரவாயில்ல, கொஞ்சம் ஜில்லுன்னு இருக்குது. ஸோ நம்ம நேற்று ஒரு வீடியோ போட்டிருந்தோம். அந்த வீடியோக்கு நல்ல வரவேற்பு, நல்லா சப்போர்ட் பண்ணியிருந்தீங்க, நல்ல வியூ போயிருந்து. நம்ம இப்போ ரீசெண்டாக போடுற எல்லா வீடியோக்குமே உண்மையை சொல்லணும்னா நல்ல வியூ போகுது. ஸோ அதுக்கு முதல்ல உங்கள் எல்லாருக்குமே தேங்க்ஸ். நம்ம வீடியோஸ் பார்க்குற எல்லாருக்குமே தேங்க்ஸ். இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்கனாலுமே தொடர்ந்து நம்ம வீடியோஸ் பாருங்கள், யூஸ்ஃபுல்லாக இருக்கும்.
ஜாப்ல இருந்து சவுதியை ஃபுல்லாக சுற்றி காமிச்சு, சவுதியில் ரியாத்தை சுற்றி காமிச்சிட்டு இருப்பேன்னா நம்ம ரியாத் ஃபுல்லாகவே சுற்றலாம் பைக்கில். அதனால் ரியாத் ஃபுல்லாகவே சுற்றி காமிப்பேன். ஸோ உங்களால் வர முடியாது அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துங்க சரிங்களா. முடியாதவங்களுக்கு மட்டும்தான் நம்ம வீடியோ எடுத்து போடுறோம். ஸோ கண்டிப்பாக நீங்களும் வந்து சுற்றி பார்க்குறக்கா வாங்க, சவுதியை டூரிசத்துக்கு சுற்றி பார்க்குறக்கா வாங்க. இல்லை அப்படின்னா நம்ம வீடியோ பார்த்துங்க, என்னென்ன இது இருக்குங்க அப்படின்னு நீங்கள் தெரிஞ்சுங்க. 13 கிலோமீட்டர் ஒரு மொதல் ஆர்டர் தான். மணி 5 மணி, 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். 1 மணி நேரம் சும்மாவே இருந்திருக்கேன். இப்போ தான் ஒரு ஆர்டர் எடுத்துகிட்டு போகிறேன். 13 கிலோமீட்டர், அதுவும் பக்கத்தில் இல்லை ஜி. 13 கிலோமீட்ரு மனசாட்சியே இல்லாமல் தந்திருக்கான்ல இன்றைக்கி ஆர்டரு. ரெண்டாயிரம் வந்தது லேட்டு தான், அதனால் இப்படி தான் இருக்கும். குயிக்காக பிரேக் அடிக்கணும், இப்படி தான் உங்களே மாதிரி. ஸோ நேற்று இன்ஜின் ஆயில் வந்து லீக் ஆயிடுச்சு அப்படின்னு சொன்னோம்ல, போல்டு டைட் பண்ணி. உங்களுக்கு நான் ஒன்று காமிக்கிறேன், அதை பார்த்தீங்கன்னா நீங்களே மிரண்டுருவீங்க. என்னடா இப்படி யாரா டேய், என்னால இப்படி ஓட்டிட்டு வந்த இங்கே வருங்க. ஐயா போதையில் இருக்கானா, சரக்கு கிடையாது இங்கே, அப்புறம் எப்படி? ஆகா வெயில் வேறு மண்டே பொழக்குது. பிளாக் வைசரை போட்டேங்க, சன் வைசர். ஆனால் அது போட்டால் கொஞ்சம் கண்ணு கூச மாட்டுக்கு, கண்ணுக்கும் எதுவும் பிரச்சனை இல்லை. ஆனால் மந்தமாயிரும், ஏன்னா இடமே கொஞ்சம் மந்தமாக தெரியுமா நம்மளுக்கு. அந்த பிளாக் கலர் போட்ட பிறகு கொஞ்சம் மந்தமாக ஃபீல் ஆகும். நான் காமிக்கிட்டா 3, 2, 1. ஸோ என்னோடய கையை பாருங்கள், இந்த கையோட இந்த இடத்துல பாருங்கள் வெள்ளைன்னு இருக்கும். திரும்ப காமிக்க வெயிட் பண்ணுங்க. ஸோ தெரியுதா வெள்ளைன்னு? இதெல்லாம் என்ன நினைக்கிங்க? ரத்தம். என்னென்னா நான் நேற்று அந்த ஆயில் லீக் ஆகிட்டு இருந்தோன்னா அந்த போல்டு அப்படி டைட் பண்ணிட்டேன். போல்டு சூடாக இருந்திருக்கேன். அப்போ தான் நான் ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். 20 கிலோமீட்டர் போயிட்டு ஒரு ஆர்டர் கொடுத்துட்டு வந்தேன். போகிற 10 கிலோமீட்டர், வர 10 கிலோமீட்டர். அந்த சூட்டோடு அந்த போல்டை பிடிச்சி திருக்குன்னா கையில் சுட்டுருச்சு. கருமை எனக்கு அது தெரியவே இல்லை, அது சுடுற ஃபீலே இல்லை முதல்ல. அதுக்கப்புறம் நைட்டு லைட்டாக கைவலி என்னன்னு பார்த்து நைட்டு டார்ச் எடுத்து அடித்து பார்க்கேன், கையில் வெள்ளைன்னு இருக்குது, பொத்துருச்சு. எனக்கு பயங்கர கஷ்டம். ஏன்னா நைட்டு தூங்க முடியல, ரொம்ப ஒரு மாதிரி கை வலிச்சுட்டு அப்படி இருந்த மாதிரி இருந்து. நம்ம பசங்க தான் இங்கே உட்காந்துருக்காங்களே, சரியான வலி. இப்போவும் க்ளவுஸ் போட முடியல, அதனால தான் க்ளவுஸை சரி கலத்தி உள்ளே வச்சுருவோம். ஏன்னா ஒரு க்ளவுஸ் ஓகே, ஒரு விரல் ஓகே, இந்த விரல் கட் பண்ணி தான் விட்டுருப்பேன். இது கரெக்டாக அந்த இடத்துல போய் தட்டுது. இதுதான் கொஞ்சம் பெரிய பொக்களமாக இருக்குது. விண்ணுன்னு இருக்குது சொல்லுவாங்களா பெரிய ஆட்கள், விண்ணுன்னு இருக்கும் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி இருக்குது. அப்பா அப்படி இந்த மாதிரி இருந்து இதுக்கே பிடிக்க. சில பேர் தீ குளிச்சு சாவேம்பாங்கள்ல, அவங்களாம் நினச்சி பாருங்க எப்படி இருக்கணும் அவங்களுக்குலாம். அவங்களாம் பிழைச்சிட்டாங்கன்னா அவ்வளோதான், முடிஞ்சு போச்சு வாழ்க்கை. இதுக்குள்ளோடி போயிடும், அதில் சிக்னல் விடும். 7.4 கிலோமீட்டர் இருக்குங்க. என்னடா 13 கிலோமீட்டரை கடந்துட்டியா அப்படின்னா, ஆமாங்க இங்கே அப்படி தான். கிலோமீட்டர் போகிறதும் தெரியாது, டைம் போகிறதும் தெரியாது. எல்லோரும் சொல்கிறாங்க ஃபாரின் வந்தால் டைம் ரொம்ப ஒரு மாதிரி இருக்கும் அப்படின்னு. உண்மையில் எனக்கு அப்படி இல்லைங்க. 7 மாதம் எப்படி போச்சுன்னே தெரில. அதேமாதிரி 7 மாதம் எப்படி போச்சுன்னு தெரில. வருமானம் வந்துச்சான்னு கேட்டால் அதுவும் இல்லை. 7 மாதம் போனதும் தெரில, கைக்கு காசும் வரல பெருசாக. அப்படிங்கும்போது 2 வருஷம் ஓட்டிடலாம், பார்க்கலாம் மேபி. எல்லாருக்கும் இந்த டெக்னிக் தெரிஞ்சிருச்சா? வர எல்லாரும் இந்த கேப்புக்குள்ளோடி போகிறாங்க பாருங்க. இந்த சைடில் யாரும் வர மாட்டாங்க, நாங்கள் தான் பைக்கர்ஸ், நாங்கள் தான் ஓடுவோம். இப்போ காருக்கே தெரிஞ்சிருச்சு. தூக்கிட்டு நான் எடுத்து சும்மா ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கேன். ஆர்டரே நான் வரல. என்னோடய மேப்பில் நீங்கள் பார்த்தாலே தெரியும், ஏதாவது ஒரு இடத்துல ரெட் கலர் காமிக்குதான்னு பாருங்கள். இது செக்ஷனுக்கும் கீழே அங்கே ரெட் கலரில் காமிச்சு நான் போகவே மாட்டேன். அது மோசமான ஒரு ஏரியா. ஏன்னா அங்கே வந்து கொஞ்சம் சில பல பேர்கள் இருக்காங்க அங்கே, அது நம்மளுக்கு பிரச்சனை ஆயிரும் அங்கே போனால். என்ன ஒரு ஆர்டர் கூட இல்லை, மொத்தத்தில் ஒரு ஆர்டர் தான் எடுத்திருக்கேன். 1 மணி நேரம் ஆயிடுச்சு. 4 மணிக்கு ஸ்டார்ட் பண்ணேன். மணி இப்போ பார்த்தீங்கன்னா 5:30 ஆகுது.
1.5 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர். என்னடே இது சார், இது ஒரு ஆர்டர் வா. ஒருவேளை ஹாட்ஸ்பாட் கனெக்ட் பண்ண நெட் ரொம்ப கம்மியாக இருக்குமோ? இல்லையே, பரவாயில்ல, ஹாட்ஸ்பாட் ஆஃப் பண்ணி வச்சுவிடும். என்னடா இது, போகிற போக்கு போனால் அந்த முக்கு அந்த போகக்கூடாதுன்னு ஒரு இடம் சொன்னு அங்கே தான் போகும் போல். இல்லைங்க, அட்லீஸ்ட் ஒரு 10 ஆர்டர். ஏன்னா இன்றைக்கி எனக்கு வர சுத்தமாக இன்ட்ரெஸ்ட்டே இல்லை, வேலைக்கு வர இன்ட்ரெஸ்ட் இல்லை, மைண்ட் சரியில்லை. ஸ்டார்டிங்கில் நான் சொன்ன மாதிரி தான். சரி வந்தால் ஒரு 10ஆவது எடுக்கலாம். 15ங்கிறது அதிகம். சரி 10ஆவது ட்ரை பண்ணலாமே சொல்லி வந்தால் 10 கூட வழி இல்லாமல் போயிருமோ. வந்தது பிரயோஜனம் இல்லாமல் போக. ஏன்னா ஒரு ஆர்டர் கிடச்சாலுமே பிரயோஜனம் தான். அது ரேபிட்டா, ரேபிட் கறியா? சரிங்க, நான் அப்படியே அடுத்தா. ஆனால் வந்துருச்சு அம்மாடி. ஆனால் பின்னாடி வந்துருக்கு பாருங்க மூதேவி. இவ்வளோ நேரம் இதில் தான் நின்னேன். சரி வந்திருக்கு, நம்ம திருப்பி போனாலும் தப்பு இல்லை. ஓவனா அது எங்கே இருக்குது? இங்கே தான் இருக்காளே. ஏழை சரியாக போச்சு. எங்கே இருக்குன்னே பார்க்காம வண்டியை திருப்பிட்டேன். பார்த்து இந்த கடையோட பேர் பார்த்தீங்கன்னா நம்ம அப்ளிகேஷனில் இருக்க பேர் கிடையாது. ஃப்ரண்ட்டில் உள்ள நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் அது என்ன ஆன்லைனில் அவங்க சேஞ்ச் பண்ணாமல் இருந்திருக்காங்க. ரொம்ப நேரமாக சுற்றிட்டு கடைசியில் நம்ம ஹெல்ப்லைன் போயிட்டு எனக்கு அந்த கடையை கண்டுபிடிக்க முடியல அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணால் அவங்க சைட்லேருந்து கால் பண்ணுவாங்க. கடைசியில் பார்த்தா அந்த கடையோட நேம் அதே இல்லை. நான் உடனே இப்போ ஹெல்ப் சென்டரில் கம்ப்ளைண்ட் பண்ணிட்டேன். ஸோ அந்த கடையோட நேம் இது இல்லை, கடையோட நேம் சேஞ்ச் பண்ணிட்டாங்க. அப்புறம் எப்படி நாங்கள் கண்டுபிடிக்க முடியும் அப்படின்னு கம்ப்ளைண்ட் பண்ண உடனே ஓகே அப்படின்னு சொல்லி இப்போ இது வந்திருக்கு. ஸ்டார் ரேட்டிங் அடிச்சு போல மயிர். உனக்கு ஸ்டார் ரேட்டிங் வேறு மயிர் வேறு. அவன் மனுஷன் இன்னைக்கு எவ்வளோ நேரம் அலைஞ்சிருக்கான் அந்த கடையை கண்டுபிடிக்க. மணி 6 மணி ஆயிடுச்சுங்க பாருங்கள். 6 மணி விளங்குமா? 4 மணிக்கு வந்தேன். 6 மணி 4, 5, 6 3 மணி நேரத்துக்கு 2 ஆர்டர் எடுத்திருக்கேன். அப்புறம் எங்கே இப்போ 6 கிலோமீட்ரு. ஏம்மா கவனிக்காமல் வந்துட்டு 2 சைடும் வண்டி வந்துருக்கு. இந்த மிரரில் பார்த்தே ஒரு BMW வந்துச்சு. இந்த சைடு பார்க்கல, பார்த்து இவன் வந்திருக்கான் நிசா. நான் எங்கே போனாலும் பின்னாடியே வரேன். இது நல்லா இல்லை சொல்லிட்டேன். இவ்வளோ வேகமாக வந்தான். எதுக்கு பிரேக் அடித்தான் ஒன்றும் தெரியல. பொறுமையாக மூட்டு வர வேண்டியதுதானே. ஏதோ இவன் தான் இந்த சவுதியவே காப்பாற்ற போகிற மாதிரியும் சாப்பாடு கொடுத்து. இவன்லே மாதிரி ஆட்களால் தான் ஆக்சிடென்ட்டே நடக்குது மோஸ்ட்லி. அதனால தான் எல்லாரும் பயப்படுறாங்க. இல்லைங்க இல்லை ஆர்டர் எடுத்திருக்கேன். 6:54 சரிங்களா. 3வது ஆர்டர் எடுத்தாச்சு. ஹர்டீஸ்லேருந்து எடுத்தேன். 6:55 ஆயிடுச்சு சரிங்களா. 4 மணிக்கு வந்தேன். 6 மணி ஆயிடுச்சு. 4, 5, 6 3 மணி நேரத்துக்கு 3 ஆர்டரு. என்ன இது இன்றைக்கி என்னன்னு தெரில. எல்லாருமே நல்ல ஆர்டரு, நான் கம்மியான ஆர்டர் தான் இன்றைக்கி. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லை. சும்மா ரூமில் இருந்திருந்தால் இந்த ஆர்டர் கிடச்சிருக்காது சரிங்களா. இப்போ நான் எடிட்டும் பண்ணிட்டேன். கொஞ்சம் நேரம் சும்மா இருந்த இடத்துல எடிட்டும் பண்ணிவிட்டேன். இன்றைக்கி ஆர்டரும் கிடச்சி 10 ஆர்டர் கிடச்சாலும் ஓகே, ஆட் ஆகும் பார்த்தீங்களா. அதனால் ஓகே தான், ஒன்றும் பிரச்சனை இல்லை.
ஸோ மேபி இதேமாதிரி தொடர்ந்து பண்ணக்கூடாதுன்னு மட்டும் நான் யோசிச்சுக்கிட்டேன். ஏன்னா நான் எதையும் யோசிச்சாதான் எனக்கு ஓவர் திங்கிங் போகுது மைண்டு. ஓவர் திங்கிங் போச்சுன்னா நான் படுத்து கிடக்கேன், அது எனக்கு டைம் போகிறதே தெரிய மாட்டேங்குது. ஸோ மொத்தத்தில் ஓவர் திங்கிங்ஸ் இருக்காண்டா, திங்கிங்ஸே இருக்காண்டான்ட்டு தான் எனக்கு தோணுது. நம்மளோட திங்கிங்ஸ் ஒன்றே ஒன்று தான், வீடியோஸ் எடுக்கணும், அப்லோட் பண்ணணும், வீடியோஸ் எடுக்கணும், எடிட் பண்ணணும், அப்லோட் பண்ணணும். ஸோ இது 2வது ஜாபு போதும். தேவையில்லாமல் வேறு ஒரு பர்சனுக்கோ இல்லை வேறு ஒரு இதுக்கோ நம்ம இன்ட்ரெஸ்ட் கொடுத்து நம்ம மாறுறது என்ன இங்கே என்ன உட்காந்துருக்காங்களே டேய். ஸோ வேறு ஒரு விஷயத்துக்கு நம்ம அடிக்ட் ஆகி அது தேவையில்லைன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஓகே, நம்மளே எப்படி புலம்ப வச்சிட்டாங்களே, எப்படி திரிஞ்சு அலைஞ்சி ஓடி இருந்த என்ன ஒடுக்கி வச்சிட்டாங்களே எப்படி. பரவாயில்ல, ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க. ஸோ 3 பண்ணியாச்சு, என்ன ஒரு 7 பண்ணால் போதும் 10,000. ஸோ ஒன்றும் பிரச்சனை இல்லை. இல்லை இன்னொரு 12 பண்ணால் 15 மாறிடும். ஆனால் 12 மணிக்குள்ளே சாத்தியம் கிடையாது. நம்ம 12 மணிக்குள்ளே ரூம் போயிடுவோம். இன்னைக்கு போய்ட்டு நல்லா தூங்கிடுவேன். டெய்லி இப்படி தாங்க நினச்சி போகிறேன். நான் ஏதாவது ஒரு நினைவு மனசுக்குள்ளே வந்துடுது திரும்ப. அதனால் தூங்க முடியாமல் டிஸ்டர்ப் ஆகிட்டே இருக்கேன். நேற்றுலாம் தூங்குறதுக்கு 3:30 ஆயிடுச்சு. எடிட்டிங்கே பண்ணலை, எதையோ போட்டு அது ஆர்டர் எடுத்துகிட்டு போயிட்டுருக்கேன். ஸோ அப்போ 1 மணி நேரத்துக்கு ஒரு ஆர்டர் கணக்கு வச்சு வருதுங்க. ரொம்ப ஒஸ்ட் இன்னைக்கு. பரவாயில்ல, சும்மா ரூமில் இன்றைக்கி தூங்குறத விட தூங்கியிருக்க மாட்டேன். 3 வீடியோ எடிட் பண்ணியிருப்பேன், 3 ஷார்ட்ஸ் எடிட் பண்ண வேண்டியிருந்து, 2 பெரிய வீடியோ எடிட் பண்ண வேண்டியிருந்தேன். எல்லாத்தையும் எடிட் பண்ணியிருப்பேன். பட் இப்போவும் அதே தான், யாரப்போ மனசில் திட்டுறது. இப்போவும் என் ஃபோனில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணி எக்ஸ்போர்ட் பண்ண வச்சுருக்கேன், இன்னொரு வீடியோ கட் பண்ணி வச்சுருக்கேன். மேபி இந்த ஆர்டர் முடிச்சுட்டு திருப்பி போய் நம்ம வெயிட் பண்ணுற டைமில் அதையும் எடிட் பண்ணி முடிச்சிடுவேன். ஸோ ஆர்டரும் கிடச்ச மாதிரி ஆச்சு. மூக்கு யாரோ திட்டுறாங்கன்னு நினைக்கிறேன், மூக்கு அச்சமாக உழுது. அப்போ என்ன கொஞ்ச நேரத்தில் இதையும் கொடுத்துட்டு ரூம் போயிடும்னா, அங்கே இல்லை ரூம் இல்லை ஷாப், திருப்பி இப்போ இது போயிட்டு ஏன் இன்றைக்கி இப்படி வளருது. ஸோ திரும்ப போயிட்டு திரும்ப அதே உட்காந்து எடிட் பண்ணி முடிச்சிட்டேன்னா அப்போ வந்ததுக்கு வீடியோ எடிட் பண்ண மாதிரி ஆயிரும், ஆர்டர் எடுத்த மாதிரி ஆச்சு, வீடியோ எடுத்த மாதிரி ஆச்சு. அது ஒரு விஷயம் இருக்குல்ல. இதில் ஒரு யூட்டனு என் மெட்ரோ ஸ்டேஷன் மேக்கர், ஸோ மெட்ரோ ஒர்க் பண்ண இருந்திருக்காங்கல்ல அவங்களோட குவார்ட்டர்ஸ் இல்லையே, ஆமாம் அதுதான். அதில் போயிட்டு ஒரு யூட்டன் போட்டு வரணும். கொண்டு போயிட்டுருக்கேன். கொஞ்சம் நல்ல ஏரியா தான், பிரச்சனை இல்லை. ஆனால் என்ன இடம் தான் ஒரு மாதிரி மோசமாக சுற்றி போகிற மாதிரி ஃபீல் ஆகுது. தெரியலையே, கீழோடிலாம் போக சொல்லுது. கீழோடி போனால் தெரியல, பார்ப்போம் வாங்க. அதான் வந்தாச்சுல, கூகுள் மேப்பை நம்பிட்டோம். கழுதைக்கு வாக்கப்பட்ட மிதி வாங்கி தான் ஆகணுங்கிற மாதிரி கூகுள் மேப்புக்கு வாக்கப்பட்டா அது கொண்டு போகிற பாதைக்கு தான் நம்ம போய் ஆகணும். நோட்டமா ஆஹா சிக்கிட்டேனா, முடிஞ்சுங்க. தப்பான பாதைக்கு வந்துட்டோம், முடிந்தது. ஏன்னா இந்த லைனுக்கு வர்றதுக்கு பதிலாக நம்ம அதில் நேராகவே போயிருக்கலாம். நான் வந்து மிஸ் பண்ணிட்டேன். இனி அங்கே வரைக்கும் போயிட்டு யூட்டனை போட்டு ராங் ரூட்டில் கொஞ்சம் தூரம் போகணும். தேவையா புழுதி பார்த்தீங்கன்னா சவுதி அரேபியா ரியாத்தில் வந்து ரொம்ப மோசமாக இருக்கும் எப்போவுமே.
ஒரு 4.5 கிலோமீட்டராக இந்த லாரி பின்னாடியே வந்துக்கிட்டு இருக்கேன். இங்கேயும் போக முடியல, இங்கேயும் போக முடியல. லாரியில் அது அப்படியே தூசி. இது வந்து இதுன்னு நினைக்கிறேன், செப்டி டேங்க் க்ளீன் பண்ணுற மாதிரி இந்த இங்கே உள்ள வாட்டரெல்லாம் இது பண்ணுறதோட வண்டி போல். தாங்க முடியல, அவ்வளோ ஸ்மெல்லு. கடவுளே, தேங்க்யூ கடவுளே. அந்த டிரைவர் என்ன தான் கடவுள்னு சொன்னேன், காப்பாற்றிட்டார். 4 கிலோமீட்டருங்க இதே மாதிரி லைனு. அம்மாடி முடியலை வாடை.